அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் ரூபாய் 1000 வாங்கும் பெண்களுக்கும், இந்த திட்டத்தில் நிராகரிக்கப்பட்டவர்களுக்கும், மேல்முறையீடு செய்தவர்களுக்கும், இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கும், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்களுக்கும் மிக மிக முக்கியமான மகிழ்ச்சி தரும் செய்திகள் வெளியாகியுள்ளன. இதை பத்தி நம்ம வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தமிழ்நாட்டில் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழ் மாதம் தகுதி வாய்ந்த பெண்களின் வங்கி கணக்கில் ரூபாய் 1000 செலுத்தப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் மூலம் கோடிக்கணக்கான பெண்கள் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் தமிழகத்தில் குடும்ப தலைவிகள் அனைவரும் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகியுள்ளன. வருகிற பட்ஜெட் சட்டமன்ற கூட்டத்தொடரில் குடும்ப தலைவிகள் பயன்பெறும் வகையில் முக்கியமான அறிவிப்புகள் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. அதன்படி இந்த பட்ஜெட்டில் பெண்களுக்கு வழங்கப்பட்டு வரும் மகளிர் உரிமை தொகை ரூபாய் 1000 இருந்து ரூபாய் 1500 அல்லது 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும், அதன் பயனாளிகளை அதிகரிக்கவும் திட்டமிட்டு இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோல் பெண்கள் மத்தியில் வரவேற்பை பெற்ற இலவச அரசு பஸ் பயண திட்டத்தையும் சற்று விரிவுபடுத்த அரசு ஆலோசித்து வருவதாக தெரிகிறது. தற்போது இளஞ்சிவப்பு நிற முகப்பு கொண்ட பஸ்ஸிலும், மகளிர் விடியல் பயணம் பஸ்ஸிலும் பெண்கள் இலவசமாக பயணம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதை விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் மகளிர் உரிமை தொகையில் புதிய மாற்றங்கள் கொண்டு வரப்பட உள்ளன. அதன்படி விரைவில் புதிய பயனாளிகள் சேர்க்கப்பட உள்ளனர். அதற்கான தீவிர நடவடிக்கையில் தமிழக அரசு ஈடுபட்டு வருகிறது. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தில் தற்போது சுமார் 1,16,00,000 பேர் பயனாளிகளாக இணைக்கப்பட்டுள்ளனர். தொடர்ந்து பயனாளர்களை இணைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகிறது. புதிதாக திருமணம் ஆகியவர்கள், புதிய ரேஷன் அட்டைதாரர்கள், ஏற்கனவே விண்ணப்பித்து நிராகரிக்கப்பட்டவர்கள் என பலரும் திட்டத்தில் இணைய ஆவலாக உள்ளனர். அதன்படி மகளிர் உரிமை தொகை திட்டத்தை விரிவாக்கம் செய்வது தொடர்பான அறிவிப்பு அடுத்த சில வாரங்களில் வெளியாகும் என்று கூறப்படுகிறது. இனி திருமணம் ஆகி குடும்ப தலைவி ஆகும் பெண்கள், புதிய ரேஷன் கார்டு பெற்றவர்கள், விடுபட்ட தகுதியுள்ளவர்கள் அனைவரும் ரூபாய் 1000 பெறுவதற்கு விண்ணப்பம் செய்யலாம். மேலும் தகுதியுள்ள அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்று அரசு துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. நன்றி, வணக்கம்.